अस्सलामुअलैकुम நண்பர்களே, நாம இந்த வீடியோல சூப்பரான எக் கறி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட மேலான சப்போர்ட் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில தண்ணீர் கொதிக்க வைங்க. தண்ணீர் கொதி வந்தோன்னா அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி சேர்த்துக்குங்க. 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 4-5 கிராம்பு, 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைங்க. நல்லா தக்காளி வெந்து அதோட தோல் ஈஸியாக உரிக்க வர அளவுக்கு வேக வச்சுக்குங்க. வேக வச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைங்க. இதில் இருக்க தண்ணீரை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீரை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. வேக வச்ச தக்காளியை பிளெண்டரில் சேர்த்துக்குங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிக்குங்க. இப்போ வெங்காயம் வெந்ததும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. நம்ம தக்காளி போட்டு வேக வச்ச தண்ணீர் எல்லாம் சேர்த்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, 2 டேபிள் ஸ்பூன் பாலாடை சேர்த்துக்குங்க. இது கூட 3 அவிச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. ஒரு அவிச்ச முட்டையோட வெள்ளை பகுதியை துருவி போட்டுக்குங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீமி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட அழகான கமெண்ட்டை பதிவிடுங்க. ரொம்ப நன்றிங்க.